வணக்கம் நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு பகுதியில அமைந்திருக்கக்கூடிய எம்ஆர் ட்ரேடர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். எம்ஆர் ட்ரேடர்ஸ் நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்கள் பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான எந்திரங்களுக்கு தேவையான ஊசிகள், நீடில்கள் என்று சொல்வார்கள் தமிழ்ல, ஊசிகள். அந்த ஊசிகள் இல்லைன்னா பின்னலாடை உற்பத்தியே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பின்னலாடை எந்திரங்கள்ல ஊசியினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. பின்னலாடை நிட்டிங் எந்திரங்களுடைய அத்தனை உதிரி பாகங்களும் வழங்குகிற ஒரு நிறுவனமாக திகழ்கிறது. பிற தகவல்களை எம்ஆர் ட்ரேடர்ஸ் நிறுவனர் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களிடத்திலே நாம் கேட்டு பெற போகிறோம். வாங்க, எம்ஆர் ட்ரேடர்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்கள். அண்ணா வணக்கம். மிக்க மகிழ்ச்சிண்ணா அண்ணனை சந்திக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. அண்ணா, எம்ஆர் ட்ரேடர்ஸ் 27 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட நிறுவனம் என்றாலும் கூட உங்களுடைய இந்த பின்னலாடை தொழில்துறை அனுபவம் என்பது நீண்ட காலத்துக்குரியது. ஏன்னா இந்த பின்னலாடை தொழில் இங்கே துவங்கப்பட்ட காலத்துல, இந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த தொழில் வளர்ச்சியை நீங்க நேரடியாக பார்த்தவர் இல்லைங்களா? ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழில் உருவாகி வளரும் போது எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவங்களை பார்த்து? முக்காவாசி லோக்கல் ஆர்டருக்கு தான் இருந்துட்டு இருந்தது. முதல்ல சிறு தொழிலா இருந்தது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருந்தது. இப்ப 75க்கு மேல நிறைய கம்பெனிகள் தோன்றுச்சு. முதல்ல தறிகை தான் ஃபுல்லா திருப்பூர், தறிகை, மில்லுக, ஜின்னிங் ஃபேக்டரிகள் இதுதான் இருக்கு. இப்போ நிட்டிங் தான் நிரந்தரமா இருக்குது. அதுக்கு முன்னால அப்பவே கல்கத்தால இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த துணி உற்பத்திக்கு தேவையான உதிரி பாகங்கள் விற்பனை, இந்த துறைக்குள்ளாக நீங்கள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய பின்னலாடை தொழில்துறை பயணம் எப்படி இருந்தது? எப்படி தொடங்குனீங்க இந்த துறைக்குள்ளாக? ரொம்ப சிரமமான காலமா தான் இருந்தது. நாங்க எல்லாம் கம்பெனியில எல்லா வேலையும் தெரியும். திருப்பூர்ல 1972 ஜனத்தொகை மொத்தம் 80,000 பேர். இன்னைக்கு 17 லட்சம் பேர் இருக்காங்க. எம்ஆர் ட்ரேடர்ஸ் துவங்குவதற்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இதா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு பிசினஸ் நீங்க தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எப்படி இந்த உதிரிப்பாகெல்லாம் உற்பத்தியாளர்களுக்கு நம்ம தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு எப்ப அந்த நாட்கள்ல, நீங்க தொடங்கிய நாட்கள்ல இந்த ஊசி மற்றும் உதிரிப்பாகங்களுக்கு தட்டுப்பாடு இருந்துச்சுங்களா? தட்டுப்பாடு இருந்து எப்படி அது தொடங்கினீங்க? ஒரே பிரபலமான கம்பெனி ஒண்ணுதான் இருந்துட்டு இருந்தது. நாங்க வேற பிசினஸ் நூலுக்காக கம்பெனிகளுக்கு போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இது ரொம்ப டிமாண்டா இருக்குது. நீடில்கள் டிமாண்டா இருக்குது. ஊசி உடஞ்சிருச்சுன்னா ஆர்டர் பண்ணி 45 நாள்ல தான் கிடைக்கும். 45 நாள் அது வரைக்கும் நாங்க பணத்தை கட்டிட்டு சும்மா மிஷின் நிக்கி அந்த ஊசி இது பல வகையா இருக்கு. நீடில் கிட்டத்தட்ட 12,000 வகை இருக்கு. அதுல திருப்பூருக்கு ஒரு 550 வகை சேரும். மளிகை கடை பொருளாட்டத்தை தவறும்பாட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. ஒவ்வொரு கம்பெனி மிஷினுக்கு ஒவ்வொரு டைப்ல போடணும். அதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னாத்தான் சேருது. இப்போ திடீர்னு இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. 2005க்கு பிறகு இந்த டிமாண்ட் இல்லை. அதுக்கு முன்னால கொஞ்சம் சிரமமா இருந்தது. எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் நிட்டிங் மிஷினுக்கு கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிராண்டினுடைய ஊசி கிடைக்காதனால உற்பத்திலாம் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு தருவாயில எம்ஆர் ட்ரேடர்ஸ் மூலமாக பல்வேறு தரங்கள்ல ஊசிகளை எப்படி சப்ளை பண்ணீங்க? எப்படி நீங்க அந்த ஊசிகள்லாம் இங்க கொண்டு வந்தீங்க? அந்த முயற்சி எப்படி சக்சஸ்? அது நாங்க கம்பெனியில போயில சொன்னாங்க, நீடில் ரொம்ப டிமாண்டா இருக்கு, அப்புறம் விலையும் ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களால வாங்கி பண்ணி ஒரு லாபம் இல்லை, விலை கம்மியான நீடில் இருந்தா எங்களுக்கு வாங்கி போட்டு உபயோகமா இருக்குன்னு 2004 சொன்னாங்க. அப்புறம் நாங்க எங்கெங்க இருக்குன்னு பார்த்து இது பண்ற போது நீங்க சோர்ஸ் பண்றீங்க, எங்க கிடைக்கி அதுன்னு பாக்குறோம். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாக்குற போது இப்போ சிங்கப்பூர்ல இந்த பனியன் பேர் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ அங்க போயில நாங்க நீங்க போறீங்க. ஆமா, நாங்க போய்
சரி பார்த்து இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கணும், விலை எச்சு இல்லாமல் மக்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தோம். அப்போ இந்த நேம்சியோங்கிற கம்பெனி வந்து எங்களுக்கு சிங்கப்பூரில் ஸ்டால் போட்டிருந்தாங்க, எங்களுக்கு டீலர்ஷிப் கேட்டால் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்க எம்ஆர் ட்ரேடர்ஸ் மூலமாக அந்த ஊசி தட்டுப்பாடை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, சரி பண்றீங்க? ஆமாம், நாங்கள் முதல் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சில கம்பெனி இருந்து இப்போ நிறைய கம்பெனி. அதான் நீங்க தொடக்க 27 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க அந்த முயற்சி எடுத்ததுனாலதான் வந்து. ஆமா, அப்போ ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்க 3ஆவதா இருந்தா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்களாம் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த பின்னலாடை உற்பத்தி தொழில்துறையில ஒரு பெரிய மகத்தான சேவை. பெரிய இப்போ எல்லாமே எப்படின்னா பெரிய கம்பெனின்னு பார்த்தா ஒரு 4-5 கம்பெனி அன்னைக்கு. ஆமா, இப்போ 20 பேர் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் எல்லா ஐட்டம் கிடைக்கிறது இல்லை. பெரிய கம்பெனி அப்படிங்கிற போது வந்து டிமார்ட் மாதிரி தான். பெருசா டிமார்ட்ல போனா எல்லா பொருளும் வாங்கலாம், வேற மளிகை கடைக்கு போனா குறிப்பிட்ட பொருள் தான் வாங்க முடியும். இப்போ பெரிய கம்பெனியே திருப்பூர்ல 5-6 கம்பெனி தான் இருக்குது. அப்புறம் மீதி இருக்கிற கம்பெனில சின்ன சின்ன கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க கிட்ட கிடைக்கும். மிஷின் பிராண்டே வந்துங்க கிட்டத்தட்ட 25 பிராண்ட்ல மிஷின் இருக்குது. இந்த 25 பிராண்டுக்குமே எல்லாத்திட்டையும் இந்த நீடில் கிடைக்காது. ஒரு பர்டிகுலரா பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்க ஒரு 5 கம்பெனி தான் பெரிய கம்பெனின்னு வைங்களா. அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க. அன்னைக்கு நிறைய உள்நாட்டு உற்பத்தி எந்திரங்கள் நிறைய வந்துச்சு. இறக்குமதி எந்திரங்கள், நிட்டிங் எந்திரங்கள் நிறைய இங்க வந்து இறக்குமதி ஆகி பல்லாயிரக்கணக்கான எந்திரங்கள் திருப்பூர்ல வந்து நிறுவப்பட்டு இருக்கிறது. எப்படி அது வந்து எப்படி அதுக்குரிய உதிரிப்பாகங்களுடைய தேவைகள்லாம் வந்து எப்படி பூர்த்தி பண்ணீங்க நீங்க? இப்போ உதிரிப்பாகங்கள் எடுத்தீங்கன்னா அதிகமா தேயாது எதுவுமே. ஆனா தேய் ஒரு காலத்துக்கு தேய் ஒரு புது மிஷின் வாங்கினீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அதனுடைய தேவைப்பாடு இருக்காது. 5 வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு பொருளா தேயும். அது நாங்கள் நிட்டிங்கில் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி எங்கள் கம்பெனி பூரா சைனால இருந்து தான் கிடைக்குது, வேற நாட்டிலையும் கிடைக்குது. ஆனால் சைனாவுடைய ரேட்டுக்கு வேற நாட்டில் கொடுக்குது, 1க்கு 5 மடங்கு அது விலை. அதனால இப்போ நாங்கள் அப்போ இருந்தே இந்த தேவையெல்லாம் கருதி எல்லா உதிரி பாகங்களும் வாங்கி வச்சிருக்கிறோம். அப்பவுமே பூரா பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஒரு 80% இருக்கு. 80% நிட்டிங் எந்திரங்களுக்குரிய அத்தனை எம்ஆர் ட்ரேடர்ஸ்ல இருக்கு. 100% இருக்காது. அப்போ சில தீந்துரு, சில தீர்ந்தால் போட்டு ஆர்டர் வாங்குறதுக்கு 2 மாசம் ஆயிடுது. அங்கிருந்து கப்பல்ல வந்து இங்க வந்து சேரும். நாங்கள் ஏற்கனவே எல்லாம் வாங்கி வச்சிருவோம், கொஞ்சம் கம்மியா இருக்கிற போது ஆர்டர் போட்டோம். எப்படி கருதுகிறீர்கள் நீங்கள் சார்ந்த இந்த உதிரிப்பாக விற்பனையில வந்து? ஏன்னா இது சாதாரண காரியம் இல்லை, ஒரு உற்பத்தியினுடைய ஒரு அஸ்திவாரம் வந்து நீங்க தான் வச்சிருக்கிறீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் நல்ல உற்பத்தி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு எந்திரத்துல ஒரு உதிரிப்பாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க, நேரா வந்து 24 hours சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறீங்க. அந்த மாதிரி இரவு வேலைகள்ல அதிக உற்பத்தி ஓடிக்கொண்டிருக்குமோ தடை ஏற்பட்டா நீங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் நீங்க இங்க பண்றீங்க? லீவு நாள் கேட்டால் நாங்க ரொம்ப அர்ஜென்ட்டு மிஷின் வச்சு ஒரு நாள் ப்ரொடக்ஷன் கேட்டா 2000-4000 மிஷினுக்கு பாதிப்பாயிரு, வருமானம் போயிரு. கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் உடனே வந்து எடுத்து கொடுத்துருவோம். சரியா வேலை நிற்கிது அப்படின்னு. நோம்பி, தீபாவளி, பொங்கல்னா 1 வாரம் லீவ் விடுவாங்க. நாங்கள் ஆர்வத்தில் இங்கே இருப்போம். ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு மட்டும் லீவ் விட்டுருவோம், அடுத்த நாளெல்லாம் இங்கே தான் இருப்போம். கம்பெனி திறக்க மாட்டோம், ஆனால் கூப்பிட்டா வந்து அவங்களுக்கு உண்டான பொருள் எடுத்து கொடுத்துருவோம். சரியா வேலை நிற்கிது அப்படிங்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை வகையான நிட்டிங் எந்திரங்களுக்கு இங்க வந்து ஊசிகளை வந்து நீங்க சப்ளை பண்றீங்க? இப்ப நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய பிராண்டுக்குமே இருக்குங்க. அனைத்து பிராண்டுகளுக்குமே இருக்கு. ஊசிகளை வந்து சப்ளை பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 550 வகை நீடில் வச்சிருக்கிறோம், ஸ்டாக் வச்சு மாடல். ஆமா, அந்த அந்த புதுசா ஒரு மிஷின் வந்தா கூட அதுக்கு நீடில் வச்சிருப்போம். அப்படி இல்லாட்டி ஒரு வாரத்துல வாங்கி கொடுத்துருவோம். தொழில் நிலைகளை குறித்து நீங்க சொல்றதா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா 27 வருஷம்னா 27 வருஷத்துக்கு முன்னாடினா தொழில் வந்து மின்னல் வேகத்துல வளரக்கூடிய ஒரு தருவாயில நீங்க உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு தொழில் வளர்ச்சியோடு நீங்களும் வளர்ந்திருக்கிறீங்க. நல்லா வளர்ந்துருக்கீங்க. நிறைய ஆதரவு கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. நீங்க சர்வீஸும் கொடுத்துருக்கீங்க, சர்வீஸ் கொடுத்துருக்கோம், அவங்க ஆதரவும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைய தொழில் நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு மூத்த தொழில் முனைவோராக, உற்பத்தி துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக நீங்க என்ன கருதுறீங்க? இன்னைக்கு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. ஆளுக பற்றாக்குறை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே நல்ல வகையில் போகலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய 27 ஆண்டு கால பயணம் மட்டுமல்ல, தொழில்துறையினுடைய ஆரம்ப கட்டம், இன்னைக்கு உள்ள சூழல் எல்லாத்தையும் இந்த பேட்டியின் வாயிலாக நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். 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 வணக்கம் நேயர்களே.